உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தற்போது காமெடியில் கலக்கி வருபவர் தான் யோகி பாபு. இவரின் நடிப்பில் பல படங்கள் வர இருக்கு. மேலும் பல படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு. யோகி பாபு கோலமாவு கோகிலா படத்திற்கு டாப் காமெடி நடிகர்களில் ஒருவரா உயர்ந்திருக்காரு. தற்போது அஜித், விஜய், சூர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் என பலரது படங்கள்ல நடிச்சிருக்காரு யோகி பாபு. இன்னும் பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்நிலையில் யோகி பாபு 10 நிமிஷமாவது தங்கள் படத்தில் வர வேண்டும் என பல இயக்குநர்கள் விரும்பிட்டு இருக்காங்க. இந்நிலையில் பட்டிப்புலம் படத்தில் யோகி பாபு 1 மணி நேரம் வராரு. இது பற்றி இயக்குனர் சுரேஷ் கூறுகையில், ஒரு படத்திற்கு நகைச்சுவை காட்சிகள் எந்த அளவுக்கு இருந்தால் ரசிக்கும் வகையில் இருக்கும் என்பது எனக்கு தெரியும்னும், என் படத்தில் யோகி பாபு 1 மணி நேரம் வந்து அமர்கலப்படுத்துவார்னு சொல்லியிருக்காரு. பைக் ரேஸில் ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கிறது என்பதே படத்தின் கதைனும், இந்த படத்துல யோகி பாபு பேய் வேடத்துல நடிக்கிறாரு. நாளை முதல் படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. இப்போது யோகி பாபு விஜயின் 63வது படத்திலும், முருகதாஸ் இயக்கத்துல ரஜினியின் படத்திலும் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இவர் இதற்கு முன்னர் அட்லி இயக்கத்துல தளபதியுடன் நடித்திருப்பாரு. ஆனால் யோகி பாபு சில காட்சிகள் மட்டுமே வந்து போவாரு. ஆனால் தற்போது அவர் தளபதி 63 படத்துல தீவிரமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் தளபதியுடன் முழு படத்திலும் வருவார் என அவரே ஒரு நிகழ்ச்சியில கூறியிருக்காரு. தளபதி விஜய் அட்லி கூட்டணியில் உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படத்தின் படப்பிடிப்பு தீவிரமா சென்னையில உள்ள பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல கதிர் நடிக்கிறாரு. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிச்சுட்டு வராங்க. இந்த படத்திற்கு A.R. ரஹ்மான் இசை அமைக்கிறாரு. இந்த படத்தின் பாடல் வேலைகள் போய் கொண்டிருக்காம். அட்லி தளபதியின் தீவிர ரசிகர். அவரை இயக்கும் வாய்ப்பை சாதாரணமாக பயன்படுத்தாமல் தன்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் கையாண்டுட்டு வராரு. கால்பந்து விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வரும் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில வேகமாக நடந்துட்டு இருக்கு. தற்போது படம் குறித்து ஒரு முழு அப்டேட் வந்திருக்கு. இது அந்த விவரங்கள். இந்த படம் கால்பந்தை மையப்படுத்திய படம். விஜயின் பெயர் மைக்கேல்னும் இவரது நண்பராக கதிர் நடிக்கிறாரு. கால்பந்து விளையாட்டு காட்சிகளை வெளிநாட்டு வீரர்கள் வடிவமைக்கிறாங்க. டேனியல் பாலாஜியோடு வெளிநாட்டு வில்லனும் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, பாலிவுட் பிரபலமான ஜாக்கி ஷெராப். இவர் 200க்கும் மேலான படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. இவர் தற்போது தளபதி 63 படத்துல இணைஞ்சிருக்காரு. தற்போது இவர் சகோ படத்துல நடிச்சிட்டு வராரு. இவருடன் எடுக்க இருக்கும் சண்டை காட்சிகள் அனைத்தும் வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. சென்னையில் போடப்பட்ட செட் செலவு மட்டுமே 6 கோடியாம். கிளைமேக்ஸ் இங்குதான் படமாக்கப்பட இருக்கு. வெளிநாட்டில் US, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பல்கேரியா போன்ற நாடுகள்ல படப்பிடிப்பு நடக்க இருக்கு. ஜூலையில் படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைய இருக்கு. வெளிநாடுகளில் எடுக்கப்படும் காட்சி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் என ரசிகர்கள் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க.